ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவு மைதா மாவு போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1 கப் அளவுக்கு சீனி போட்டு அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஜீனி நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வரணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறம் இது கூடவே 1 கப் அளவுக்கு மில்க் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்த மைதா மாவையும் உள்ளே போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம 2 கலராக பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூனில் 2 பக்கமும் நல்லா நெய்யை தடவிட்டு இதில் உள்ளது எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டுட்டு இதை 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். 2 பாகமாக பிரிச்சுட்டு ரெண்டையுமே வேறு வேறு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுலையுமே வேறு வேறு கலர் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பவுலில் நான் ரோஸ் கலர் 2 ட்ராப் விட்டுக்கிறேன். இன்னொரு பவுலில் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கலர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா பிளைனாகவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ரோஸ் கலர் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணுறதுலாம் நம்ம உடனே பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் கட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால மிக்ஸ் பண்ண முடியாது. வெனிலா எசன்ஸ் ஊற்றுனதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரெண்டும் ரெடியாக இருக்குது. அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் எடுத்திருக்கேன். நான் கம்மியான அளவு செஞ்சதுனால இந்த குட்டி பிளேட் மட்டும் எனக்கு போதுமானதாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லாக நல்லா நெய்யை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வெனிலா எசன்ஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு எடுத்து கீழே அடியில் வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா சமப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் முன்னாடி பின்னாடி நல்லா நெய்யை தடவிட்டு அதை வச்சு சமப்படுத்தினோன்னா ஒட்டாமல் அழகாக வந்துடும். இந்த ஸ்வீட்டும் நம்ம குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான். இதில் ஷேப் எல்லாமே நம்மளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா சமப்படுத்தியாச்சு. அடுத்து இதில் 4 பிஸ்தா, 4 பாதாம், 4 வால்நட் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மேலே நல்லா தூவி விட்டுட்டு ஸ்பூனை வச்சு லைட்டாக அமுத்தினோன்னா உள்ள வரைக்கும் நல்லா போய் செட் ஆயிரும். அடுத்து பிங்க் கலரில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மிக்ஸை இதுக்கு மேலே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மேலே பரப்பி விட்டுக்கலாம். ஒருவேளை நம்ம இதை இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அது கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா தளர்ந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மேலே உள்ள லேயர் நல்லா க்ரீமியாகவும் நடுவில் நட்ஸும் அடியில் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். நம்ம அப்படி கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். நான் 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக சைடில் எடுத்து விட்டு அழகாக வந்துடும். அவ்வளோதான், இந்த ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே பீஸாக கட் பண்ணி நம்ம சாப்பிட கொடுத்துடலாம். பீஸ் இப்போ போடுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இது நல்லா ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் வச்சோம்ல, அந்த டைம்லேயே நம்ம பீஸ் போட்டுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா நல்லா ஈஸியாக இருந்திருக்கும். இதோட டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டெய்லி நோட்ஸ் ருசியின் புதுமை.